ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை பார்க்குறவங்க மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குங்கிலியம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு பார்க்க போறோம். குங்கிலியம் அப்படிங்கிறது கருமருதுங்கிற ஒரு மரத்தோட பட்டையில இருந்து தான் தயாரிக்கப்படுது. இதுல மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குங்கிலியம் 3 வகையில நமக்கு கிடைக்கும். வெள்ளை, சிகப்பு, பூனைக்கண் குங்கிலியம். இது மூணுமே தனித்துவமான மருத்துவ குணங்களோட தான் இருக்கு. முக்கியமா வெள்ளை குங்கிலியம் தான் நம்ம எல்லோருமே அன்றாடம் பயன்படுத்துறோம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சாம்பிராணியில கூட இந்த குங்கிலியம் தான் சேர்க்கறாங்க. எந்த வகை சாம்பிராணின்னு வாங்கினாலும் அதுல கண்டிப்பா குங்கிலியம் கலந்திருக்கும். அது இல்லாம நம்ம தனியாவும் வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் காரணம் இல்லாம எதையும் செய்யவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இந்த குங்கிலியத்துல சாம்பிராணி புகை போட்டா காத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களையே சுத்தப்படுத்துறது இந்த குங்கிலியம். மூட்டு வலிக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில கூட இந்த குங்கிலியம் சேர்க்கிறாங்க. வறட்டு இருமல் சரியாகிறதுக்காக இதை பால்ல கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவத்தை தாண்டி ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இந்த குங்கிலியம் நன்மைகளை தருதுன்னு பார்க்கலாம். இதோ இந்த மாதிரி குங்கிலியம் வாங்கி நல்லா இடிச்சு தூள் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சாம்பிராணி போடும்போது இந்த குங்கிலியத்தை போட்டு புகை போடணும். இந்த புகையை சுவாசிச்சாலே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி தூபம் போட்டுட்டே வந்தா வீட்டுல எதிர்மறை ஆற்றல் இருக்கவே இருக்காது. கண் திருஷ்டி விலகிடும், கடன் பிரச்சனைகளும் தீரும். ஒருவேளை இதை பொடி பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, கப் சாம்பிராணி வாங்கி கொளுத்திட்டு லேசா இந்த குங்கிலிய பொடியை மட்டும் தூவி விட்டா கூட போதும். இந்த குங்கிலியம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குது. ஸோ நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.